कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय नंदगोपकुमाराय श्री गोविंदाय नमो नमः. நம்ம சாங்கிய யோகத்தில் நம்ம ஸ்லோகங்களை பார்த்துட்டே வரோம். இதில் 42 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். இப்போ 43வது ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். காமாத்மான ஸ்வர்கபரா ஜென்ம கர்ம பலப்பிரதா கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வரிய கதம் பிரதி. இதில் நம்ம போன ஆடியோலேயே பார்த்தோம். அதாவது ஆசை பிடிச்சவா எப்படி இருப்பா, அவள் காமம் தொடர்பான விஷயங்களில் தான் மனசை செலுத்திப்பா அப்படின்றத பார்த்தோம். அதைத்தான் இதுலேயும் சொல்கிறா. அப்படி ஆசை நிறைஞ்ச மனத்தினரா அவள் இருக்கக்கூடியவா ஸ்வர்க்கத்தையே மேலாக கொண்டிருப்பாள். இன்ப நுகர்ச்சிக்காகவும் உயர் பதவிக்காகவும் ஜென்மத்தையே தொழிலாக பயனாக கொண்டதாகவும் அவளுடைய வாழ்க்கை இருக்கும். கிரியா விசேஷ பகுலாம், விசேஷமானதும் விரிவானதுமான கிரியைகள் பற்றினதுமான எந்த இவ்வாறான பூ போன்ற வார்த்தைகளை உண்டோ அவற்றை இனிதாக பேசுவாள். அதாவது இந்த வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்காக அவள் இனிமையான வார்த்தைகளை பேசி அந்த கர்ம வாசனையிலேயே இருப்பாள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த 43வது ஸ்லோகத்தில். போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயா பஹ்ருத சேதசாம் வியவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயதே. போகைஸ்வரிய பிரசக்தானாம், இன்ப நுகர்ச்சியிலையும் உயர் பதவியிலையும் ஆழ்ந்த பற்றுள்ளவாளாகவும் அவள் இருக்கிறச்சே, அதனால் அபஹ்ருத சேதசாம், விவேகத்தை இழந்தவாளாக மாறிடுறா. இவாளுக்கு நிச்சயமான புத்தி அப்படின்றது இருக்க போகிறது கிடையாது. அந்த உள்ளத்தில் அது உதிக்காதுங்கிறாரு. ந விதீயத்தை, அதுக்கு இடமே இல்லை அப்படின்னு இந்த 44வது ஸ்லோகம் சொல்கிறது. த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். வேதா, இந்த வேதங்கள் திரைகுண்ய விஷயா, அந்த வேதங்கள் என்ன சொல்கிறது, முக்குணங்களை பற்றின தான் அது பேசுறது அர்ஜுனா. அதனால் நிஸ்திரைகுண்யா, முக்குணத்தை கடந்தவனாக நீ இருக்கணும், இருமைகளை ஜெயித்தவனாக நீ இருக்கணும், நித்திய சத்வஸ்து, நிலப்பெற்ற மனத்துடையவனாக நீ வாழணும், பொருளை ஈற்றத்துலேயும் போற்றுதலிலும் அலையாத மனத்தினனா நீ வாழணும், ஆத்மவான், உடல் நாட்டத்தை விட்டு உள்நாட்டம் உடையவனா நீ இரு அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார். அடுத்து 46வது ஸ்லோகம். யாவானார்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானயத. சர்வத, எங்கும் பரந்து பெருகின நீர்நிலையில், உதபானே, பருகுதற்குரிய சிற்றூற்றில் உள்ள பயன் எங்கனம் அடங்கியிருக்கோ அப்படித்தான் கற்றுணர்ந்த பிராமணஸ்ய, பிராமணனுக்கு சர்வேஷு வேதேஷும், வேதம் அனைத்திலும் இருக்குது. அதாவது வேதம்ன்றது வேதத்தோடு அடங்கலை, இந்த லோகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் அவன் வேதத்தை அவனால் பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த கீத ஸ்லோகம் சொல்கிறது. அதில் கங்கை கரையில் உள்ளவன் குடிநீருக்கு கிணறு தேட மாட்டான், சூரியன் உதிச்சுட்டா விளக்குக்கு ஒரு விஷயம் வேண்டியதில்லை, மந்த மாருதம் வீசுகையில் விசிறி தேவையில்லைன்னு இதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு பாஷ்யம் சொல்கிறார். அதாவது எப்படி ஒரு ஒஸ்தியான விஷயம் வந்துட்டால் நம்ம சின்ன விஷயங்களை நம்ம தேட மாட்டோமோ, அப்படித்தான் வேதம் அனைத்திலும் ஒரு பிராமணனுக்கு ஒஸ்தியான விஷயமா இருக்குது அப்படின்னுட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய பாஷ்யத்தை கொடுத்துருக்கார் இந்த ஸ்லோகத்துக்கு. அடுத்து 47வது ஸ்லோகம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே துர்பூ மா தே சங்கோஸ்து அகர்மணி. கர்மணி ஏவ, கர்மத்திலேயே உனக்கு அதிகாரம் உண்டாருது. கதாச்சனக, ஒருபோதும் பயனில் இல்லை. அதாவது நீ செய்கிற செயலில் தான் நீ எப்படி பண்ண போகிறேன்றது உன் கையில் இருக்குது, அதோட பலனில் உனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. பயனை கருதி கர்மம் செய்கிறவனா இருக்காத,
செயலின் மேலே உனக்கு பற்றும் ஏற்பட வேண்டாம். அதாவது செயல் இல்லாமையும் இருக்காது, அதுக்காக செய்கிற பலனில் அந்த பலன்லேயே பற்று வச்சுட்டு இருக்காது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய பாஷ்யம். இதோடு நம்ம 47 ஸ்லோகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.